பார்த்திங்கன்னா இது எப்படி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இப்போ எப்படி வீட்டில் நம்ம செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நினைக்கிறேன். நம்புறேன் நல்லது நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு மில்க் ஷேக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் ஸோ எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கூலான பால் நான் சூடு பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலான்ட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது நம்ம போன டைம் ஸ்ட்ராபெரி பண்ணி வந்தால் போன வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மில்க் மேட், நம்ம வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நான் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் நல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். நான் வெனிலா எடுத்திருக்கேன், ஓகேவா? ஏன்னா நான் வந்து பிளெயினாக எடுக்கணுங்கிறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். சுகர் நம்ம எப்போவுமே ஆட் பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் மில்க் மேடும் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் விட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸை பாருங்கள். நான் 2 ஸ்பூன் இதில் விட்டுருக்கேன். ஒருவேளை என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா நீங்கள் நார்மலான ஒரு சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளோட ஸ்ட்ராபெரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருந்தோம் இல்லையா? போன வ்ளாக் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அது ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இன்னும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ இதை நான் வலிச்சு விட்டுருவேன். ரொம்ப கட்டியாக இருந்தது. இப்போ தான் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் பால் ஊற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஆப்ஷனல் தான். நான் வந்து என்ன செய்யறேன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து ஸ்ட்ராபெரியோட கலர்ஸ் இருக்கும்ல, அதை நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் போதும் எனக்கு. நான் சுகர் வந்து பேலன்ஸ்டாக இருந்தாலே போதுங்கனால 2 ஸ்பூன் வந்து நான் சுகர் ஆட் பண்ணி இதையும் நான் அரைச்சிட்டு சூப்பராக நம்மளோட மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடிங்க. பாருங்கள், சூப்பராக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம வச்சுருக்கோம்ல கொஞ்சோண்டி ஐஸ்கிரீம், இதையும் சேர்த்துக்கிறேன். சூப்பராக இப்போ நான் குடிச்சு செம்ம டேஸ்ட்டாக இந்த வெயிலுக்கு என்ஜாய் பண்ணி குடிச்சு நான் ரசித்து குடிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.